தன்னலமற்ற சேவையை வழங்கி வரும் துறைகளில் தீயணைப்பு மீட்புத் துறையும் ஒன்றாகும். இத்துறையை சாமானியரும் தேர்ந்தெடுக்கலாம் என்று உந்து சக்தியை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 2020ஆம் ஆண்டு வீரா 1 என்ற குறும்படம் வெளியீடு கண்டு பலரின் மனதையும் கவர்ந்திருந்தது. தமிழில் வெளியீடு கண்ட அந்த குறும்படத்தை தொடர்ந்து பெண்களும் தீயணைப்பு மீட்புத் துறையில் சாதிக்க முடியும் என்பதை பறைசாற்ற வீரா 2 என்ற குறும்படம் இம்மாதம் வெளியீடு காண உள்ளது. மலாய் மொழியில் உருவாக்கம் கண்டுள்ள இந்த குறும்படம் குறித்து இவ்வாறு விவரிக்கிறார் கடா தீயணைப்பு மீட்புத் துறையின் துணை அமலாக்க அதிகாரியும் இந்த குறும்படத்தின் எழுத்தாளரும் இயக்குனருமான ஹேமநாதன். வீரா 2 நாங்கள் எதுக்கு எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கதை முக்கியமாக எல்லாம் ஒரு கேர்ள்ஸ் பார்க்க வேண்டிய கதை. ஏன்னா ஒரு கேர்ள் அவங்களும் ஒரு பாயும் டிஃப்ரெண்ட் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். அவங்களாலையும் இந்த கர்ஜா லாஸா சொல்லுவாங்களே, அந்த வேலையை செய்ய முடியும். ஸோ அந்த சம்மந்தப்பட்டு தான் இந்தமாரி ஒரு ஸ்டோரி எடுத்து அதுலேருந்து பொம்பை நாங்கள் சேர்த்து ஒரு கதையாக நாங்கள் உருவாக்குனது. இப்போ கெடாலேருந்து ஃபர்ஸ்ட் லேடி அவங்க தான் இப்போ இந்த வருஷம் பென்ஷன் ஆக போகிறாங்க. ஸோ அவங்க சாதனை ஒரு 30 வருஷம் வேலை செஞ்சுட்டாங்க, ஒரு மலை லேடியில். இப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறப்ப தான் அவங்க சொன்னாங்க அவங்க லைஃப்பில் எப்படி வந்தாங்க அப்படின்னு. அப்போ பேசிகிட்டே இருக்கிறப்ப அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ இது எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு. ஓகே, அப்புறம் நம்ம பார்க்குறோம்ல படம். ஸோ ஒரு கேர்ள் பற்றி பேசுகிறாங்களே, யூஸ்வலிலாம் கேர்ள் இந்த பொம்பை வேலை செய்ய முடியாது, ஏன்னா பொம்பை நெருப்பு போவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது சில பேருக்கு தெரியாது. அதனால நம்ம யோசிச்சு பார்த்துக்கப்போ தான் சரி நம்ம பொம்பை ஒன்று எடுத்துக்குவோம், இந்தமாரி ஒரு விஷயம் எடுத்துக்குவோம், எடுத்து நம்ம 2 ஒன்றா சேர்த்தா எப்படி நம்ம கதையை உருவாக்கலாம் அப்படி யோசிச்சு தான் நாங்கள் இந்தமாரி ஒரு கதை பொம்பா வீரா 2 எடுத்தது. நம்ம 3 நாட்களில் எடுக்கப்பட்ட இந்த படத்தில் 99 விழுக்காட்டினர் தீயணைப்பு துறையைச் சார்ந்த வீரர் வீராங்கனைகளே நடித்திருப்பதாகவும் இதில் சிறப்பம்சமாக பேராக் மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் இயக்குநரும் நடித்திருப்பதாக கூறுகிறார் இவர். அதோடு இந்த குறும்படம் தனது சுய முயற்சியில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றாலும் இதற்கு மலேசிய தீயணைப்பு துறையின் அனுமதியும் ஆதரவும் இருப்பதாக வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார் ஹேமநாதன். இதுல முழுக்க 99% எல்லாமே அங்குத்த பொம்பா. அவர் அம்மா கேரக்டர்லேருந்து அண்ணன் கேரக்டர்லேருந்து எல்லாமே தான் பொம்பாக்காரங்க தான். ஒருத்தவங்க மட்டும், ஏன்னா நம்ம பொம்பாலேருந்து இந்தியன்ஸ் கேர்ள் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஆள் தான் வெளியாள், மற்ற எல்லாமே பொம்பா. ஒரு ஃபுல் மூவினால் நம்மளால் எல்லாமே சேர்க்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன முக்கியமாக சொல்ல வந்தோம், எங்கள் மெயின் கருத்து எங்களை ஒரு கேர்ள் அவங்களும் பொம்பை வேலை செய்ய முடியும். ஸோ அவங்க ஒரு ஆணுக்கு சமம். அது கருத்து கரெக்டாக நாங்கள் வச்சுருக்க நம்புகிறோம். நாங்கள் ஆளுக்கு புரியும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தா புரியும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் ப்ரொடியூசர் எல்லாமே நம்ம தான் சொந்தமாக. ஸோ A to Z இப்போதைக்கு நம்ம பட்ஜெட் ஒரு 9,000 வந்துடுச்சு. இத்துறையில் பெண்களின் உண்மையான சாதனையை தன்னால் முடிந்தவரை சிறப்பான முறையில் கதை வடிவமாக கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ள இவர் இந்த குறும்படம் எதிர்வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி மாலை மணி 6க்கு யூடியூப்பில் வெளியாகும் எனவும் பகிர்ந்து கொண்டார். இந்த ஃபுல் மூவிலேருந்து கண்டிப்பாக ஹெவியான சீன் சொல்லலாம். ஹெவியான சீன் என்னென்னா, ஒரு வீடு எரிக்கிற சீனு. ஸோ எரிஞ்ச வீடு நம்ம திருப்பி ரீனிவேஷன் பண்ணி கொஞ்சம் டச்சப் பண்ணி எங்கெங்கே சீன் எரிக்கணுமோ ஸோ அதுதான் நம்ம எரிச்சோம்ல, அது நம்ம உண்மையாக எரித்தோம் சீனை. ஸோ அங்கே தான் ரொம்ப ஹெவியான சீனை அது இருந்துச்சு. அது ஏன் எடுத்தோன்னா, ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க உள்ளே போவாங்க. உள்ளே போகிறப்ப அவருக்கு மீறி இன்னொரு கேரக்டர் இருக்காங்க. அவர் சொல்லுவார் நீங்கள் முடியாது சொல்லுவார். ஏன் நீங்கள் ஒரு கேர்ளு, நீ ஏன் உள்ளே போகிற, நீ உள்ளே போக முடியாது, நீ உனக்கு அங்கே என்ன அர்த்தம் சொல்லி அவர் போவார். அவர் அவங்கள வெட்டிட்டு போவார், அவர் உள்ளே போவார். ஸோ அவர் உள்ளே போகிறப்ப அந்த இடத்துல ஒரு எனக்கு ஹேப்பன், அவர் கீழே விழுந்துருவாங்க. இவங்க போய் தான் ஒரு மாதம் போய் அவங்கள அங்குள்ள ஒரு சின்ன குழந்தை தூக்கிட்டு வெளியே வருவாங்க. கண்டிப்பாக வரும் 14ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 ஆடி மலேசியா அன்னைக்கு 6 மணிக்கு சூப்பர் ஜி ஃபிலிம் இப்போல வீரா 2 இந்த ஒரு படம் கண்டிப்பாக எல்லா ஒரு பெண்களும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா கண்டிப்பாக பார்த்துமா அவங்களாலேயும் பொம்பாவில் வேலை செய்ய முடியும். ஸோ பொம்பா நாட் ஒன்லி ஃபார் பாய்ஸ், இது கேர்ள்ஸுக்கும் இருக்குது, வாய்ப்பு இருக்குது சொல்லி படம் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. தீயணைப்பு வீராங்கனைகள் சந்திக்கும் சவால்களும் அவர்களின் போராட்டங்களுக்கு பின் கிடைக்கும் வெற்றிகளும் உணவுபூர்வமாக குறும்படமாக வெளியாகவிருப்பதை அனைவரும் பார்த்து மகிழுமாறு தீயணைப்பு வீரருமான ஹேமநாதன் கேட்டுக்கொண்டார்.
இவ்வேளையில் இப்படத்தில் நடித்த வீரர்களுக்கு மட்டுமின்றி படம் எடுத்தல் தொகுத்தல் என தனக்கு பக்க பலமாக இருந்த தனது நண்பர்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.